எனது தாய் தந்தையரையும் குருநாதரையும் எல்லாம் வல்ல இறைவனையும் வணங்குகிறேன். அனைவருக்கும் வணக்கம். இது ஜேபிஎம் அஸ்ட்ரோ ராஜபாளையம். நான் உங்கள் அருண். இன்றைக்கு பதிவு என்னென்னா, மேச ராசிக்கான 2026-27 வருஷத்துக்கான தமிழ் புத்தாண்டு பலன்கள் என்னென்னு பார்க்க போகிறோம். முதல்ல பொதுவான பலன்களை பார்த்துருவோம். அப்புறமா ஒவ்வொரு மாதமும் என்னென்ன பலன்கள் நடக்கும் அப்படின்றத பார்த்துருவோம். மேஷ ராசி காலபுருஷப்படி முதல் ராசி. செவ்வாய் ராசிநாதனா ஆட்சி பலம் பெறக்கூடிய ராசி. சூரியன் நட்பு கிரகமாக உச்ச பலனையும் சனி பகவான் நீச பலனும் அடையக்கூடிய ராசி. முதல்ல வருஷம் முழுவதுக்குமான பொதுவான பலன்கள் பார்த்துடலாம். அப்புறம் மாத வாரியான பலன்கள் பார்த்துருவோம். ராசிக்கு 10-11ஆம் அதிபதியான சனி 12ல் இருக்கார். 10ஆம் இடம் தொழிலையும் கர்மாவையும் குறிக்கும். 11ஆம் இடம் லாபத்தையும் மூத்த சகோதரத்தையும் குறிக்கும். ஜாதரோட சந்தோஷங்களையும் குறிக்கும். சனி தொழிலையும் கர்மாவையும் கடனையும் நோயையும் குறிக்கிற காரக கிரகம். இந்த சனி ராசிக்கு 12ஆம் இடமான விரயபாவான மீன ராசியில் பயணிக்குது. சனி பாதகாதிபதியாகவும் இருக்கிறாரு. அதாவது சராராசிக்கு 11ஆம் அதிபதி பாதகாதிபதி அப்படிங்கிறதுனால இங்கே சனி பாதகாதிபதியாக இருக்காரு. இதோட பலன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். 12ஆம் இடம் பயணங்களையும் வெளிநாடு போகிறதையும் விரைய செலவுகளையும் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதையும் குறிக்கும். ஸோ தொழிலுக்காக பயணங்கள் மேற்கொள்கிறது, அலைச்சல் அதிகமாக இருக்கிறது, வெளிநாடு பயணம் போகிறதையும் குறிக்குது. சந்தோஷத்துக்காக சுற்றுலா போகிறதையும் 10க்கு 3ஆம் இடம் அப்படின்றதுனால தொழிலை விரிவுபடுத்துறதுக்காக செலவு பண்ணுறதையும் முயற்சி பண்ணுறதையும் உதவிகளை தேடுறதையும் குறிக்கும். சனி ஆன்மீகத்தை குறிக்கிற காரகிரகம்ன்றதுனால குலதெய்வத்தையும் குறிக்கின்றதுனால ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்கிறதையும் நீண்ட காலமாக போகாத குலதெய்வத்தை தேடி பயணம் செல்றதையும் குறிக்கும். மேலும் கடனை அடைக்கிறதுக்காக வெளிநாடு போகிறதையும் நோய்க்காக மருத்துவம் பார்க்குறதையும் மருத்துவத்துக்காக வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு போகிறதையும் குறிக்கும். ஜாதகருக்கோ ஜாதகரோட தாயாருக்கோ அல்லது மாமியாருக்கோ பாதத்தில் பிரச்சனை ஏற்படுறதையும் குறிக்கும். இங்கே சந்திரனுக்கு 12ல் சனி இருக்கார். மீனம் பாதத்தை குறிக்கிற ராசி. சனி நோயை குறிக்கும். சந்திரன் ஜாதரோட உடலையும் ஜாதரோட தாயாரையும் மாமியாரையும் குறிக்கும். அதனால தான் அப்படி சொன்னேன். இது சனிக்கான பலன்கள். அது குருக்கான பலன்களை பார்ப்போம். குரு 9-12ஆம் பாவத்துக்கான அதிபதி. மிதுனம் கடகம்னு 2 ராசிகளில் குரு இந்த வருஷத்தில் பயணிக்கிறாரு. மிதுன ராசிக்கு 3ஆம் இடம், கடகராசிக்கு 4ஆம் இடம். அது மிதுனம் மேஷராசிக்கு 3ஆம் இடம், கடகம் மேஷராசிக்கு 4ஆம் இடம். இப்போ 3ஆம் இடம்ன்றது இளைய சகோதரத்தையும் ஜாதகரோட முயற்சிகளையும் காரிய வெற்றியையும் சொத்துக்கள் விற்கிறதையும் குறிக்குது. அம்மாக்காக செலவு பண்ணுறதையும் குறிக்கும். இங்கே குரு பயணிக்கிறாரு. குருவோட காரகத்துவங்கள் பணம், சுபகாரியம், நன்மைகள், நற்பெயர் ஏற்படுதல், உபதேசம் பண்ணுறது, சொல்லித்தரதெல்லாம் குறிக்கும். ஸோ 3ல் பயணிக்கிற குரு என்ன பலன் தராருன்னா, இளைய சகோதரத்துக்கு திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடக்கிறதையும் இளைய சகோதரத்துக்கு குழந்தை பிறக்கிறதையும் நல்ல வேலை கிடைக்கிறதையும் நல்ல பண வரவு இருக்கிறதையும் குறிக்குது. ஜாதகரோட முயற்சிக்கு பெரியவங்க துணை இருக்கிறதையும் இவ்வளோ நாள் இருந்த காரியத்தடைகள் நீங்கிறதையும் குறிக்கும். ஜாதகரோட முயற்சிக்கு தேவையான பணம் கிடைக்கிறதையும் சொத்துக்கள் விற்கிறது மூலமாக பணம் கிடைக்கிறதையும் குறிக்கும். மேஷ ராசிக்காரோட முயற்சிக்கு வழிகாட்ட நல்ல உருநாதை கிடப்பார். இதனால் நல்ல மதிப்பும் ஏற்படும். அதோட ராசிக்கு 4ஆம் இடமான கடகத்தில் குரு பயணிக்கிறப்ப 4ஆம் இட காரகங்களான இடம், வீடு, வாகனம் வாங்குறதுக்கு தேவையான பணம் ஜாதகம் கிடைக்கும். கடகம் இதயத்தை குறிக்கிற ராசி மற்றும் குரு நோயை வளர்க்கிற கிரகம்ன்றதுனால கடகத்தில் குரு பயணிக்கிறப்ப இதய நோய்களை வளர்க்கும். இதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிற உணவுகளை தவிர்த்துறது நல்லது. பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்கள் வாங்குறதையும் கடகத்தில் இருக்கிற குரு குறிப்பார். 2026-27 வருஷங்களில் ராகு கும்பம் மகரம்னு 2 ராசிகளை பயணிக்கும். இது ராசிக்கு 10-11ஆம் பாவங்கள். கேது பகவான் சிம்மம் கடகத்தில் பயணிக்கும். இது ராசிக்கு 4-5ஆம் பாவங்கள். இதோட பலன்கள் என்னென்னு பார்ப்போம். தொழிலில் மேச ராசிக்காரர்கள் அதிகமான பிரச்சனைகளை சந்திக்கிறதையும் லாபம் குறையிறதையும் கால் மூட்டு பதிகளில் அடிப்படுறதையும் அறுவை சிகிச்சை செய்கிறதையும் வலிகள் தொடர்ந்து இருக்கிறதையும் தொழிலுக்காக சொத்துக்களை அடமானம் வைக்கிறதையும் தொழிலில் வேலையில் இடமாற்றம் ஏற்படுறதையும் தொழில் வேலைகளையே மாற்றுறதையும் குறிக்குது. இதெல்லாமே ராகு தர்ற பலன். கேது என்ன பலன் தர்றாருன்னா, 4ஆம் இடம் வீடு, இடம், வாகனம் இதெல்லாம் குறிக்குது. தாயாரையும் குறிக்குது.
5ஆம் இடம் காதல், பூர்வீக சொத்து, மன அமைதி இதெல்லாம் குறிக்குது. ஸோ 4, 5ல் பயணிக்கிற கேது பூர்வீக சொத்துக்களில் சட்ட பிரச்சனைகள் ஏற்படுறதையும், காதலில் பிரிவுகள் ஏற்படுறதையும், காதல் காரணமாக கோர்ட்டு கேஸுன்னு அலையிறதையும், காதலுக்காக பூர்வீக சொத்துக்களுக்காக கடன் வாங்குறதையும், காதலர்களுக்கு நோய்கள் ஏற்படுறதையும், சிறு அறுவை சிகிச்சைகள் அவங்களுக்கு செய்கிறதையும் குறிக்குது. மேச ராசிக்காரர்களுக்கு வயிறு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுறதையும், தீம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுறதையும், அதுக்கான மருத்துவம் பார்க்குறதையும் குறிக்குது. இடம், வீடு, வாகனத்துக்காக கடன் வாங்குறதையும், வாங்கின கடனை கட்ட முடியாமல் சட்ட பிரச்சனைகள் ஏற்படுறதையும் குறிக்குது. ஜாதகரோட தாயாருக்கு உடல்நலக்குறைவு ஏற்படுறதையும், இதயம் சார்ந்த அறுவை சிகிச்சைகள், வயிறு சார்ந்த அறுவை சிகிச்சைகள் செய்கிறதையும் குறிக்குது. இதெல்லாமே பொதுவான பலன்கள். ஒவ்வொருவருக்கும் நடக்கிற திசா புத்தி மற்றும் அவங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கிற கிரக அமைப்புகளுக்கு தக்கபடி ஒருத்தருக்கும் பலன்கள் கூடவோ குறைவோ நடக்கும். சிலருக்கு நடக்காமல் கூட இருக்கும். இனி ஒவ்வொரு மாதத்துக்குமான பலன்கள் என்ன அப்படின்றத தனித்தனியாக பார்ப்போம். இந்த மாத பலன்களில் வந்து கிரக அமைப்புகளை பற்றி பேச போகிறதில்ல, ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்றதுனால. ஸோ வீடியோ போர் அடிச்சிடும். எனவே வந்து என்ன பலன் நடக்கும் அப்படின்னு மட்டும் பார்ப்போம். முதல்ல ஏப்ரல் மாதத்துக்கான பலன்களை பார்ப்போம். மேசராசிக்காரர்கள் தொழில்முறை பயணங்கள் செய்ய வேண்டியிருக்கும். தொழில் சார்ந்த விலை செலவுகள் ஏற்படும். தொழிலுக்கான இயந்திரங்கள் வாங்குறது, காலி இடங்கள் வாங்குறதுக்கான செலவுகள் ஏற்படும். மேசராசிக்காரோட தாய் தந்தையர் ஒற்றுமை அதிகரிக்கும். தலைமை பண்புகள் அதிகரிக்கும். உடல் சூடு அதிகரிக்கும். முடி உதிர பிரச்சனைகள் ஏற்படும். தலைமை பொறுப்புகளில் இருக்கிற மேஷராசிக்காரர்களுக்கு பொறுப்புகள் கூடும். பண வரவுக்கு மனைவியோட ஒத்துழைப்பு கிடைக்கும். மனைவி மூலமாக வர வேண்டிய பணம் வரும். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வாழ்க்கை துணையும் கூட்டாளிகளும் ஒத்துழைப்பு தருவாங்க. புதிய முயற்சிகளுக்கு தேவையான பணம் கிடைக்கும். இளைய சகோதரத்தோட நல்ல தன்மைகளை குணங்களை உணர முடியும். பூர்வீகம் சார்ந்த சட்ட பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். பூர்வீக சொத்தை வச்சு கடன் வாங்க வேண்டிய சூழல் வரலாம். குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகளும் விஷக்கடி இந்த மாதிரியான பிரச்சனைலாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கவனமாக பார்த்துக்கணும். கால் மற்றும் வயிற்றுப்பகுதிகளில் பாதிப்பு ஏற்படும். அறுவை சிகிச்சைகள் செய்ய நேரிடலாம். காதல பிரச்சனைகளும் பிரிவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இளைய சகோதரத்துக்கு திருமணம், குழந்தை பிறப்பு போன்ற சுபகாரியங்கள் ஏற்படும். ஸோ இதெல்லாம் ஏப்ரலுக்கான பலன்கள். அடுத்து மே மாதம் என்ன நடக்குன்னு பார்ப்போம். மே மாதத்தில் அதிர்ஷ்டத்து மேலே நம்பிக்கை கூடும். பணத்தாசு அதிகமாக இருக்கும். கடன் வாங்கியாச்சும் வீடு வாங்கணும்னு தோணும். காலி இடம் வாங்கணும்னு தோணும். அம்மா வாங்கின கடனை அடைக்க வேண்டியிருக்கும். அம்மாக்காக கடன் வாங்கி தர வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். உங்களோட உயர் அதிகாரிகள் வேறு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடுவாங்க. பண வரவு அதிகரிக்கும். நீண்ட நாளாக வர வேண்டிய பணம் வரும். இளைய சகோதரத்துக்கு குழந்தைகள் பிறக்கும். குறிப்பாக பெண் குழந்தைகள் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் மே மாதத்துக்கான பலன்கள். அடுத்து ஜூன் மாதத்துக்கான பலன்களை பார்ப்போம். ஜூன் மாதத்தில் வெளியூர், வெளிநாடு, வெளி மாநில வேலைகளுக்கு சென்ற கணவரோ சகோதரரோ வீட்டுக்கு வர காலமாக இருக்கும். ஜாதகருக்கு புத்தி கூர்மை வந்து அதிகமாக இருக்கும். மேச ராசிக்காரங்களோட அப்பா குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுவார். கணக்கு வழக்குகள் வந்து அப்பா கேட்பார். இடம், வீடு, வாகனம் வாங்குறதுக்கு தேவையான பணம் கிடைக்கும். மனசுக்கு பிடிச்சபடி இதெல்லாமே அமையும். ஸோ இதெல்லாம் ஜூன் மாதத்துக்கான பலன்கள். அடுத்து ஜூலைக்கான பலன்களை பார்ப்போம். மேச ராசிக்காரோட அப்பாவுக்கு மதிப்பு மரியாதை கூடும். அவருக்கு வர வேண்டிய பணம் வரும். நல்ல முறையில் ரிட்டையர் ஆவார். ரிட்டையர்மெண்ட் பணம், பென்ஷன் பணம் இதெல்லாம் வரும். இளைய சகோதரருக்கு பல் மருத்துவம் பண்ணுறது, ரத்தம் ஏற்றுறது, விபத்து ஏற்பதற்கான சூழ்நிலைகள் அதிகம். ஸோ கவனமாக இருக்கணும். அம்மாவோட சொத்துக்களை விற்க வேண்டி வரலாம். மனைவியோட சண்டைகள், பிரச்சனைகள் ஏற்படுறது, அம்மா வீட்டுக்கு கோச்சிட்டு போகிறது, ஸோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சகோதரிக்கு நோய் ஏற்படுறதோ, சொத்து பிரச்சனை ஏற்படுறதோ, இல்லை அவங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படுறதோ நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்த ஆகஸ்ட் மாதத்துக்கான பலன்களை பார்ப்போம். ஆகஸ்ட் மாதத்தில் தங்கைக்கு திருமணம் நடக்கிறது, அல்லது குழந்தை பேர் ஏற்படுறது, இல்லை தங்கை வீடு கட்டுறது, அல்லது வீடு வாங்கிறது, இந்த மாதிரியான யோகங்கள் எல்லாம் ஏற்படும். அடுத்து அரசாங்க வேலை செய்கிறவங்களுக்கு வேலையில் பிரச்சனை ஏற்படும்.
டீப் ப்ரமோஷன்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேஷராசிக்காரங்களுக்கு அரசியலில் ஈடுபாடு கூடும். அப்பாவோட மாமனாரோட பிரச்சனைகள் ஏற்படும். அப்பாவுக்கும் தாய்மாவுக்கும் இடையில பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தங்கச்சிக்கும் அவங்க மாமனாருக்கும் அல்லது தங்கச்சிக்கும் அப்பாவுக்கும் இடையிலையும் பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தங்கையோ அப்பாவோ மேஷராசிக்காரங்களோட தங்கச்சி அல்லது அப்பாவுக்கு சட்ட பிரச்சனைகள் ஏற்படுறதோ அல்லது வயிறு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுறதோ நடக்கும். பூர்வீக சொத்துக்களில் வில்லங்கங்கள் ஏற்படும். மேஷராசிக்காரோட சகோதரி காதல் பிரச்சனைகளை சந்திப்பார். வங்கி கடனால் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் ஆகஸ்ட்டுக்கான பலன்கள். அடுத்து செப்டம்பர் மாதத்துக்கான பலன்களை பார்ப்போம். மதிப்பு குறைஞ்ச சொத்துக்களை அதிக விலைக்கு வாங்குறது, சொத்துக்களை வாடகைக்கு விடுறது மூலமாக பணம் சம்பாதிக்கிறது, கொழுப்பு கட்டிகள் உருவாகிறது, பெண்களுக்கு அபார்ஷன் ஆகிறது இல்லை அபார்ஷன் பண்ணிக்கிறது இதெல்லாம் நடக்கும். பூர்வீக காலி மனைகளில் வந்து சட்ட பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நரம்பு பிரச்சனைகள் சிலருக்கு ஏற்படுது. சிந்தனை சக்தி அதிகமாகும். தவறான நட்பு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. காதலர்களால் பிரச்சனைகள் ஏற்படுது. அப்பா கடன் வாங்கிறது, காளிமனை வாங்கிறது இதெல்லாம் நடக்கும். அக்காவுக்கு திருமணம் நடக்கிறது. கூடு தொழில் பண்ணுறவங்களுக்கு அதுக்கான ஆள் கிடைக்கிறாங்க. திருமணம் மேஷராசிக்காரர்களுக்கு கைகூட்டுற மாதமாக இருக்குது. பிரிஞ்ச மனைவி வந்து இதெல்லாம் வந்து சேர்றதுக்கான காலமாகவும் செப்டம்பர் மாதம் இருக்குது. ஸோ அடுத்த அக்டோபருக்கான பலன்களை பார்ப்போம். வாழ்க்கை துணைக்கு அரசாங்கம் சார்ந்த சின்ன சின்ன வேலைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காதல் வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் ஒரு காதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு திருமண காலமாக இருக்கும். வாழ்க்கை துணையோட திறமைகள் வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும், தேடி வரும். புதுசாக இடம், வீடு, வாகனம் வாங்குறதுக்கு தேவையான பணம் கிடைக்கும். தந்தை அல்லது மாமனாருக்கு உடல்நலை குறைவு ஏற்படுறதுக்கான காலமாக இருக்குது. அக்காவுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக அக்கௌண்ட்ஸு, பேங்க் சம்மந்தப்பட்ட வேலைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதெல்லாம் அக்டோபருக்கான பலன்கள். அடுத்த நவம்பருக்கான பலன்களை பார்ப்போம். பூர்வீக சொத்துக்கள், அது மேலே கடன் பெறுறது, பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த வழக்குகள் ஜாதக சாதகமாக முடிகிறது, மனைவிக்கு கடன் நோய் ஏற்படுறது, வாழ்க்கை துணை புதுசாக ஏதாச்சும் விதைகளை கற்றுக்கிறது, அப்பா அல்லது மாமனாருக்கு கண்டமோ திடீர் அதிர்ஷ்டமோ இல்லை பெரும் பண இழப்போ ஏற்பதற்கான காலமாக இருக்கும். மனைவிக்கு இந்த காலத்தில் பிடிவாதம் அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நவம்பருக்கான பலன்கள். அடுத்து டிசம்பருக்கான பலன்களை பார்ப்போம். மனைவியோட செயல்பாடுகள் திறமையாக இருக்கும். மனைவியோட திறமைகள் மேம்படும். பிரிந்து சென்ற மனைவி வந்து தேடி வருவாங்க. நண்பர்களால் பண நஷ்டம், ஏமாற்றம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. அப்பா புனித பயணங்கள் மேற்கொள்கிறது, அப்புறம் இளைய சகோதரி அல்லது கடைக்குடி தம்பி அப்பாவை பார்க்க போகிறது இதெல்லாம் நடக்கும். தொழிலில் மாற்றங்கள், இழப்புகள், அப்புறம் வேலையில் மாற்றம், தொழிலில் மாற்றம், தொழில் சார்ந்த அந்நிய நாட்டு பயணம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருக்க வீட்டில் பிரச்சனை, வீட்டு கடன் பிரச்சனை, வாகத்தினால் பிரச்சனை, வாகன கடனை கட்ட முடியாமல் சட்ட பிரச்சனைகளை சந்திக்கிறது இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் டிசம்பருக்கான பலன்கள். அடுத்து ஜனவரி மாதத்துக்கான பலன்களை பார்ப்போம். பூர்வீக சொத்து சார்ந்த வழக்குகள் முடிவுக்கு வர்றது, பூர்வீக சொத்துக்கள்னால பணம் கிடைக்கிறது, குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது, குலதெய்வத்தோட அருள் பூர்ணமாக கிடைக்கிறது, காதலுக்கு வீட்டு பெரியவங்க சப்போர்ட் பண்ணுறது, அக்கா அல்லது மனைவிக்கு திடீர் அதிர்ஷ்டமோ கண்டமோ ஏற்படுறது, தொழில் சார்ந்து வாங்கின கடனை, அது வங்கியில் வாங்கின கடனை அடைக்க முடியாமல் நெருக்கடிகள் ஏற்படுறதும் பிரச்சனைகளும் ஏற்படுது. தொழிலில் அரசு அதிகாரிகள்னால பிரச்சனைகள் ஏற்படுது. ஸோ இதெல்லாம் ஜனவரி மாதத்துக்கான பலன்கள். அடுத்து பிப்ரவரி 2027 ஆண்டு. ஸோ இதுக்கான பலன்களை பார்ப்போம். வாங்கின இடம், வீடு, வாகனத்தினால பெருங்கடன் ஏற்படுறதோ, இடம், வீடு, வாகனமாக கடன் வாங்குறதோ, சகோதரரோ கணவரோ பூர்வீகத்தை நோக்கி போகிறது அல்லது குலதெய்வத்தை தேடி போகிறது, குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுவாங்க. குழந்தைகளுக்கு ஏற்பாடு பண்ண சுப காரியத்தில் தடைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனைவி அப்பா வீட்டுக்கு போகிறது, அப்பாவுக்கு மகிழ்ச்சி கூடுறது,
வியாபாரத்தில் லாபம் கூடுறது, சில கெட்ட பெயர்களும் ஏற்படுறது, இதெல்லாம் வந்து சுட்டி காட்டுது. அடுத்து மார்ச் 2027க்கான பலன்கள். மேச ராசிக்காரோட கணவருக்கு பிடிவாதம் கூடும். கணவர் அல்லது சகோதரருக்கு கடனோ வழக்கோ ஏற்படும். குழந்தைகளுக்கு வாகனமோ குழந்தைகள் பேரில் சொத்தோ வாங்குறதெல்லாம் நடக்கும். மனைவியோட பெரிய அளவில் பிரச்சனை ஏற்படுறது, அவங்க குடும்பத்தில் அக்காவோட குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படுறது, இதெல்லாம் சுட்டி காட்டுது. மனைவி அல்லது அக்காவுக்கு அறுவை சிகிச்சைகள் செய்கிறதெல்லாம் நடக்கும். மேச ராசிக்காரர்களுக்கு சுரப்பி சார்ந்த பிரச்சனைகள், தொடை முழங்காலில் வலி அல்லது அறுவை சிகிச்சைகள் செய்ய வேண்டியிருக்கும். பணம் காணாமல் போகிறது, திருடு போகிறது, பண இழப்பு ஏற்படுறது, இதெல்லாம் நடக்கும். வீட்டோட கடைக்குட்டிக்கு நல்ல லாபம் கிடைக்கும். மேல் அதிகாரினால் பிரச்சனை ஏற்படுது. இதனால் இடமாற்றம், வேலையில் மாற்றம், இதெல்லாம் வந்து மேச ராசிக்காரர்களுக்கு வந்து நடக்கிற பலனாக இருக்குது. ஸோ மாதம் வாரியான பலன்கள் எல்லாமே பார்த்தாச்சு. இவ்வளோ நாள் வீடியோ பார்த்துக்கு மன்னிச்சிருங்க. இனி வீடியோ ரெகுலராக வந்துடும். அனைவருக்கும் நன்றிகளோடு ஜேபி மாஸ்டர் ராஜபாளையம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.